இருக்கு. புருஷனை வெளிய அனுப்பிட்டு கள்ள புருஷனை பாத்ரூம்குள்ள பூட்டி வச்சிருக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்ன? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அது ஒண்ணும் இல்ல அத்தை. முந்தா நேத்து சாப்பாடு டைமுக்கு வந்தப்போ சாப்பாடு வைக்கலன்னு திட்டினீங்க. இதுக்கு முன்னாடி டீ டைமுக்கு வந்தப்போ டீ குடுக்கலன்னு திட்டினீங்க. அவர் இப்ப படுக்கிற டைமுக்கு வந்திருக்காரு, அதான் படுக்கிறீங்களான்னு கேட்டேன். அவ்வளவுதானே தவிர வேற எந்த தப்பும் செய்யல அத்தை. என்ன வெறும் கையோட வந்திருக்க? காஃபி சுகர் எவ்வளவு போடணும்னு கேக்குறதுக்காக வந்தேன். எனக்கு 3 ஸ்பூனு, எங்க அத்தைக்கு 2 ஸ்பூனு, அவங்க அத்தைக்கு 1 ஸ்பூனு. நிறுத்திடி உன் ஏமாத்துக்காரத்தனத்தெல்லாம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? டிவி சவுண்ட கேட்ட இவ இவ்ளோ பதறி இருக்கான்னா கண்டிப்பா எவனையோ பாத்ரூம்ல ஒளிச்சு வச்சிருக்கா. எனக்கும் டவுட் தான். டவுட் இல்ல, நான் சொல்றதா நிஜம். உங்களுக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ் டி, எக்ஸ்பீரியன்ஸ். பாவம் மாமனாரு. சிரிக்காதீங்கடி, சிலுக்குங்களா. முதல்ல அவன் எங்க இருக்கான், எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லுங்கடி. இரு, இப்ப நான் பாத்ரூமுக்கு போறேன்னு கேக்குறேன். அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுச்சுன்னா எவனும் இல்ல. வெளி பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா கண்டிப்பா எவனோ இருக்கான். வரா வரா வரா. எடுத்துக்கோங்க. பொண்ணே, பாத்ரூம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் காமிக்கிறியா? எனக்கு சுகருங்கிறதுனால அப்பப்ப போக வேண்டியதா இருக்கு. தப்பு பண்ணிட்ட ஸ்ரீதேவி. இப்போ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நாங்கெல்லாம் எங்க மாமியாருங்க கிட்ட இந்த டிவி சீரியல்ஸ்ங்க நம்மள நிம்மதியாவே இருக்க விடாதுல்ல. அதைய முடிச்சற. நீ காட்டுமாவா? அது இங்க உள்ள இருக்க பாத்ரூம் பாசி பிடிச்சு கொஞ்சம் வழுக்குது. வெளியில ஒரு பாத்ரூம் இருக்கு, போறீங்களா? வெளிய சீனோட ஆளுங்களை பார்த்தல எப்படி இருக்காங்கன்னு. அடிச்சுட்டா வெட்னா கொன்னுட்டா அதுக்கு இதுவே பரவாயில்ல. வா காட்டு. காமிமா. வா அங்க. அப்பா இதானா? என்ன சசிகலா, எனக்கு முன்னாடி இறங்குற டாமினேஷனா? ஐயோ இல்ல அத்த, வழியில உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்னு. நீங்களே முதல்ல இறங்குங்க அத்த. ஏய் சந்திரகலா, அவளுக்கு சொல்லிட்டு நீ முன்னாடி இறங்குற? திமிரா கொழுப்பா? அப்படி இருந்தா நான் குண்டால இருந்திருப்பேன், இப்படி ஒல்லியாவா இருப்பேன். நீங்க இறங்குங்க. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. டேய் திருட்டு பயலே, ஊர்ல திருடனுங்க சுத்துறானுங்களாம். ஒழுங்கா வீட்டுக்கு போய் காவலுக்கு இரு. ஐயோ அம்மா, இது பெரிய டிக்டாக் ஃபேமிலியா இருக்கும் போலடா. இதுங்களை மீறி உள்ள போயிட்டு பாபியை கூட்டு வருது ரொம்ப கஷ்டம்டா. ரொம்ப கஷ்டம்டா. இல்ல உன்னால தான்டா. ஆமா ஆமா, இன்னொரு வாட்டி அடிச்சீங்கன்னா உண்மையை சொல்றோம். பாத்துக்க. இன்னொரு வாட்டி சொல்லு. போங்கடா. டேய் சீனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே, நாங்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணோம். முதல்ல இந்த கேள்வியை போகணும். செத்து இருந்தா தரித்திரம் விட்டு போயிருக்கோம். என்ன பண்ணி தயவு செஞ்சு அதை நிறுத்திட்டு உள்ள வாங்க. பாட்டிமா, அவங்க பேரு சசிகலா, இவங்க பேரு சந்திரகலா. அப்ப உங்க பேர் என்ன? லக்ஷ்மி கலாடா. டாவா? டான்னு சொல்லாம உன்னை டால்டான்னு சொல்லவாடா. என்னடா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கறாங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. நான் வர வரைக்கும் உங்களை பத்திரமா பாத்துக்கோ. என்ன தவிர வேற யார் வந்தாலும் கதவை திறக்காத. ஏண்டா சீனு அட்டாக் பண்ணது பிரசிடென்ட்டோட கேங்கா? இதுல என்னடா டவுட்? கன்ஃபார்ம் தான். கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். ஊர்ல வச்சு செய்ய முடியாம காஞ்சிபுரத்துல வச்சு செஞ்சுட்டானா. டேய் அருவா எடுத்துருவாங்கடா. ஊருக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாம ஊருக்கு வெளியே ஸ்கெட்ச் போட்டுருக்கானா அவன். ஒருத்தரை கூட விட மாட்டேன்டா நானு. ஏய், இவனை கொல்றதுக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் போகணுமா? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஓடு. சீனு, அம்மா. என்னடா? சீனு மேல யாரும் கை வைக்க கூடாது. ஐயோ அம்மா அம்மா, ஏமலே கை வைக்கிறீங்களா? ஏய், பொம்பளைங்களா இருக்கீங்களான்னு பாக்குறேன். ஆனா ஏய் 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 டேய் நிறுத்துங்கடா.
பாபி சீக்கிரம் வா, சீக்கிரம். டேய் ஹலோ. செம்மையா பிளான் பண்ணிட்ட மச்சான். இந்த சண்டையை யாராலையும் நிறுத்த முடியாது மச்சான். சூப்பர் சூப்பர். இங்க வந்தா மச்சான். ஆஹா, அடிச்சுக்குங்கடா, அடிச்சுக்குங்க, நிறுத்தாதீங்க. இங்க வந்தா நல்லா நல்லா ஆடுறா, நல்லா ஆடி, நல்லா ஆடி, விடாத. ஏன்டா என் மூஞ்சி பார்த்துட்டு இருக்க? ஆடுறா. இந்த பிரச்சனை எதுக்கு நடக்குதுன்னு தெரியுமா? பிரசிடென்ட் உன்னை கொன்னுட்டான்றதுக்காக. யாரா சொன்னது? நிறுத்துங்கடா. பிளான் மச்சான். சூப்பர் சூப்பர் சூப்பர். அட திருட்டு பசங்களா, இதான் உங்களோட பிளானா? மகேஷ் அண்ணா, உங்க டவுட் கரெக்ட். அவனுங்க தான் திருடனுங்க. ஊரெல்லாம் காலி பண்ணிட்டு சாமான எல்லாம் கார் மேல கட்டிட்டு ஊரை விட்டு தப்பிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கானுங்க. அதான் உங்க பிளானா? ஆமா சார். டேய் எதுக்குடா திருடாங்கன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிட்ட? உண்மையை சொன்னா பாபி மாட்டிப்பான்டா. விடுறா, தலைவர் பாத்துப்பாரு. பாத்துப்பான். எல்லாருக்கும் இதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இங்க பிரச்சனை பண்ணக்கூடாது. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க, போங்க. அந்த திருட்டு பசங்களை என்ன சார் பண்ண போறீங்க? அதை நான் பாத்துக்கிறேன். அப்ப ஓகே. செல்லக்குட்டி, சின்ன, எனக்காக போடா. சண்டை போட வந்தல. சரி நீ போ. போடா போடா. போடா சீக்கிரம். போட்டு தகல. எங்க போன நீ? வீட்டுக்கு போய் போ சாப்பிட அப்படி. போடுமா? எவ்ளோ நல்லவரு நீங்க. உங்களுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு. ச்சே. ஊருக்கு கஷ்டம் வந்தா போலீஸ்காரர் கிட்ட சொல்லுவாங்க. இப்படி போலீஸுக்கே கஷ்டம் வந்தா ஆற அமர பாத்ரூம்குள்ள போ. உண்மை என்னன்னு உனக்கே தெரியும். நீ போய் உன் வேலையை பாருமா. இருந்தாங்களா? பாத்ரூம்ல ஒரு பெட்டியை தவிர வேற எதுவுமே இல்ல. அப்ப கண்டிப்பா அந்த பெட்டிக்குள்ள தான் இருந்திருக்கணும். எனக்கு டவுட் தான். நீயும் டவுட்டும். கண்டிப்பா அந்த பெட்டிக்குள்ள தான் இருந்திருக்கணும். அவ்வளவு கரெக்டா எப்படி சொல்ற? எக்ஸ்பீரியன்ஸ். மாமா பாவம். வாய மூடு. சிரிச்சது போதும். அடுத்த பிளான் என்னன்னு சொல்லுங்க. டேய், எஸ்ஐயா நம்ம ராமு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்குள்ள வந்துருவாங்கடா. இந்த பிரசிடென்ட் ஃபேமிலி வேற உள்ள இருக்கு. இப்போ எப்படிடா நம்ம பாபியை வெளியே கூட்டிட்டு வர்றது? ஊருக்குள்ள பவர் ஆஃப் பண்ணிடலாம். பாபி யாருக்கும் தெரியாம வெளில வந்துருவான். நீ பாபிக்கு ஒரு மெசேஜ் போடு. அவன் ஓகே சொல்லிட்டா ஊர்ல பவர் கட் பண்ணிடலாம். ஏன்டா இப்படி வீட்டுக்குள்ளே இருக்கீங்க? போய் விளையாட வேண்டியதானே? என்ன விளையாடணுமா? திருடன் போலீஸ் விளையாடுங்கடா. விளையாடுங்க. என்னம்மா இவ்ளோ விக்கல் வருது திடீர்னு? என்னாச்சு? தண்ணி குடி, உட்காரு. இங்க வந்து வா வா. ஆமா, வந்து உட்காரு. வா, உட்காரு. வந்து ஜூஸ் குடி. குழந்தைங்க அங்க பாரு, விளையாடிட்டு இருப்பாங்க. எப்படி நீ விக்கல் வந்து வருது? உட்காரு, வா. ஜூஸ் குடி. உட்காருங்க. உட்காரு. 7 8 9 10 கண்ணாம்பூச்சி ரேரே கண்டுபிடி யாரே. என்னாச்சுடா? திருடங்க கிடைக்கவே இல்ல. என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லிருப்பேன்ல. சமையல் கட்டுல போய் பாரு. ஓகே. அங்க யாருமே இல்ல. இப்போ நீ போய் ஸ்டோர் ரூம்ல தேடி பாருப்பா. அங்கேயும் யாரும் இல்ல. போய் பெட்ரூம்ல பாருடா. ஓகே. என்னம்மா ஜில்லுன்னு இருந்தாலும் உனக்கு இப்படி வேர்க்குது? அவுட் அவுட் அவுட். திருடன் கிடைச்சிட்டான். இன்னும் 2 பேர் கண்டுபிடிக்கணும். டேய், சைலண்டா இருந்தா என்னடா அர்த்தம்? ஏதாவது ஒன்னு சொல்லுடா. எதுக்குடா டென்ஷன் ஆகுற? பிளான் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். அவசரத்துல கண்ணாடி எடுத்துட்டு வரதுக்கு மறந்துட்டேன். அசைக்கவே முடியல. மூடியை திறக்கவே முடியலையே. என்னால முடியலப்பா.
ஒன்னும் காணுமே. சவுண்டு கூட ஒண்ணும் கேட்கலையே. அப்பா, கண்ணும் தெரியாது காதும் கேட்டு தொலையாது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய் பார்த்தா தெரியுமோ என்னமோ. ஐய, இந்த செவரு இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருந்திருக்கலாம். பாத்ரூம்ல இருக்கிற பெட்டிக்குள்ள பாரு. திருடன் கண்டிப்பா கிடைப்பான். ஓகே. மச்சான், பாபு கிட்ட இருந்து மெசேஜ். Do it very fast. My situation is very bad. சரிடா வாடா, ஊர்ல போய் பவர் ஆஃப் பண்ணிடலாம். பவர் யாரா கட் பண்ணா? யார் ஆஃப்னா நமக்கு என்னடா? பாபி கூட்டு வந்துடலாம். சரி வா போலாம். ராத்திரி ஆனா இந்த திருட்டு பசங்களுக்கு இதே வேலையா போகுது. கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு வீட்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிரு. ஏய், நீங்க எப்படி போங்க. சரிண்ணா. ஏய், நீங்க எல்லாம் ஏன் கூட வாங்க. சரிண்ணா. இன்னைக்கு அவனுங்களை விடவே மாட்டேன். எனக்கு தெரியாம எங்க ஊர்லயே கரண்ட்டை நிறுத்துறீங்களாடா? சொல்றேன் இருங்கடா. இப்ப மாட்டினீங்க, இருங்கடா. ஐயோ, கண்ணு வேற தெரிஞ்சு தொலைலையே இந்த நேரம் பார்த்து. சந்திரகலா, என்ன சொல்லுங்க அத்தை? எதிரில யார் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லேன். அந்த சீனுக்கு பதிலா இவங்களை கொண்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். அவ மட்டும்தான் இருக்கிறா அத்தை. என்னவோ கண்ணு வேற தெரிஞ்சு தொலைய மாட்டேங்குது.